இது சிட்டிலேயே ரொம்ப விலையுயர்ந்த ராயல் கிச்சன். இதோட முதலாளி கதிர். இவருக்கு சமையல்ங்கிறது ஒரு பிசினஸ். இவ்வளவு மசாலா, இவ்வளவு வெப்பம், இதுதான் இவரோட ஃபார்முலா. என்ன கதிர் இது? ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? இது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண மசாலால செஞ்சது. இந்த ஒரு பிளேட் பிரியாணி 2000 ரூபாய். விலையை சொல்லாதே கதிர், ருசியை சொல்லு. உன் சமையல்ல டெக்னாலஜி இருக்கு, ஆனா அந்த திருப்தி இல்லையே. சாப்பிட்டா வயிறு வீங்குது, ஆனா மனசு நிறையல. என் ஹோட்டல் சாப்பாட்டை தப்பு சொல்ல இந்த ஊர்ல யாருக்கும் தைரியம் இல்லை. லேட்டஸ்ட் மிஷின்ல பக்குவமா செஞ்சது இது. மெஷின் சமைக்கும் போது அதுல அன்பு இருக்காது கதிர். இந்த சாப்பாட்டுல ஒரு உயிர் இல்லை. நீ இன்னும் சமையலோட ஆரம்ப பாடத்தையே கத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்னது, உயிர் இல்லையா? நான் பெரிய குக்கிங் கோர்ஸ் முடிச்சவன் சார். படிப்பு வேற, கைமணம் வேற கதிர். அந்த கிராமத்து கைமணம் உனக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு உன் சமையல்ல உயிர் வரும். அது வரைக்கும் நீ வெறும் வியாபாரி தான், சமையல்காரன் கிடையாது. விமர்சகர் சொன்ன அந்த கிராமத்து கைமணம்ங்கிற வார்த்தை கதிரோட கர்வத்தை உடைச்சிருச்சு. என்னதான் காசு இருந்தாலும் ருசியில தோத்துட்டோமேங்கிற வலி அவனை வாட்டுது. விமர்சகரோட அந்த ஒரு கமெண்ட் கதிரோட சாம்ராஜ்யத்தையே ஆட்டி பார்த்துருச்சு. ஆன்லைன்ல எல்லாரும் சுவை இல்லாத சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர் இப்போ ரொம்ப தனிமையா உணர்றான். சார், இன்னைக்கு 10 கேன்சலேஷன். கஸ்டமர்ஸ் யாரும் வர்றதில்ல. நாம ஏதாவது புது மெஷின் வாங்கலாமா சார்? இல்ல விளம்பரத்தை அதிகப்படுத்தலாமா? மிஷின் அதே மிஷின் தாண்டா என் வாழ்க்கையை இப்போ கேள்விக்குறியாக்கி இருக்கு. அந்த ஆளு உயிர் இல்லைன்னு சொன்னது என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா. அப்போ என்ன பண்ணலாம் சார்? நான் கொஞ்ச நாள் இங்க இருக்க போறதில்ல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, சமையல்ங்கிறது வயிற்றுக்கு மட்டும் இல்லை, உயிருக்குமானதுன்னு. அப்போ எனக்கு அது புரியல. ஆனா இப்போ அந்த பாடம் எனக்கு தேவைப்படுது. கதிர் உடனே தன் காரை எடுத்துக்கிட்டு பல வருஷமா போகாத தன் சொந்த கிராமமான மண்ணூர் நோக்கி பயணப்படுறான். அதே மனம், நகரத்து ஏசி காத்துல கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த மண் வாசனையில இருக்கு. இங்கதான் என் பாட்டி இருக்காங்க. அவங்க சமையல்ல இருக்கிற அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். பல வருஷம் கழிச்சு கதிர் தன் வேர்களை தேடி வந்திருக்கான். நகரத்து ஏசி சத்தத்தை விட இங்க இருக்கிற அந்த விறகு அடுப்போட சத்தமும் மண்பானை வாசமும் அவனுக்கு ஏதோ ஒரு புது உணர்வை தருது. பாட்டி, எப்படி இருக்கீங்க? என்ன அடையாளம் தெரியுதா? அலே, இது நம்ம கதிர் இல்ல. சின்ன பையனா இருந்தப்போ சோறு ஊட்ட ஓட விடுவியே. இப்போ என்ன இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிற? அந்த நகரத்து சாப்பாடு உன்னை இப்படி இளைக்க வச்சிருச்சா? அப்படி இல்லை பாட்டி. அங்க நான் பெரிய ஹோட்டலே வச்சிருக்கேன். ஆனா அங்க கிடைக்காத ஏதோ ஒன்று இங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஹோட்டல் வச்சிருக்கிறது பெருசு இல்லப்பா. வர்றவங்க வயிறும் மனசும் குளிரணும். இரு, உனக்கு ஒரு பிடி சோறு போடுறேன். ஆஹா, என்ன பாட்டி இது? நான் என் ஹோட்டல்ல உலகத்துல இருக்கிற எல்லா மசாலாவையும் போடுவேன். ஆனா இந்த ருசி அங்க வந்ததே இல்லையே. இதுல என்ன ஸ்பெஷல் மசாலா சேர்த்தீங்க? மசாலாவா? இதில் இருக்கிறது நம்ம தோப்பில் பறித்த மிளகாயும் இந்த மண்பானையோட வாசனையும் தான். இதுக்கு மேலே ஒரு ரகசியம் இருக்குது கதிர். அது இந்த நிதானம். நீங்கள் சிட்டில் கடிகாரத்தை பார்த்துட்டு சமைப்பீங்க. நாங்கள் இங்கே அந்த சாப்பாட்டு மேலே இருக்கிற பாசத்தை பார்த்து சமைப்போம். நிதானமா, பாசமா? சமையல்கிறதே ஒரு ஃபார்முலான்னு நினச்சேன் பாட்டி. ஆனால் இங்கே வந்து ஒரு வாய் சாப்பிட்டதுமே என் நினைப்பே மாறிடுச்சு. அந்த விமர்சகர் சொன்ன உயிர் இங்கே தான் இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது. கதிர் சாப்பிடும்போது அவரோட கண்ணுல ஒரு சின்ன ஈரம். இத்தனை நாள் அவர் தேடி அலைஞ்ச அந்த ருசி ஒரு எளிய மண்பானைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறத அவர் உணர்றார். நகரத்துல பட்டன் தட்டனா எரியிற எலக்ட்ரிக் அடுப்புல சமைச்ச கதிருக்கு இங்க விறகு அடுப்புல நெருப்ப மூட்டுறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு. பாட்டி,
என்ன இது? அடுப்பு எரியவே மாட்டேங்குது, ஆனா புகை மட்டும் மூட்டமா வருது. என் கண்ணு எரியுது. அவசரப்படாத கதிர். நெருப்புக்கும் ஒரு குணம் உண்டு. அதை நீ அன்பா ஊதி விடணும். ஆத்திரப்பட்டு ஊதுனா அது அணைஞ்சு தான் போகும். விறக செரியா அடுக்கு, காத்து போறதுக்கு வழி விடு. அப்பாடா, ஒரு வழியா எரியுது. சரி பாட்டி, இப்போ இந்த மண்பானையில எண்ணெயை ஊத்தவா இல்ல மசாலாவை போடவா? முதல்ல அந்த மண்பானையை தொட்டு பாரு. அது சாதாரண மண் இல்லை, நம்ம நிலத்துல இருந்து எடுத்தது. அது சூடாகிற வரைக்கும் பொறுமையா இரு. சமையல்ல வேகம் முக்கியம் இல்லை கதிர், பக்குவம்தான் முக்கியம். பாட்டி, என் ஹோட்டல்ல 5 நிமிஷத்துல ஒரு டிஷ் ரெடி ஆகிடும். ஆனா இங்க நீங்க ஒரு குழம்பு வைக்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறீங்களே, இது பிசினஸ்க்கு செட் ஆகுமா? 1 மாசம் ஓடி போச்சு. இப்போ கதிர்கிட்ட அந்த நகரத்து அவசரம் இல்ல. நிலத்துல வேலை செஞ்சு மண்பானையில சமைச்சு கதிரோட கைகள் இப்போ மண்ணோட வாசத்தோட இருக்கு. கிளம்புறேன் பாட்டி. இங்க நான் கத்துக்கிட்டது வெறும் சமையல் மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். அன்னைக்கு அந்த விமர்சகர் என்னை அசிங்கப்படுத்தினப்போ கோபப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். இந்த மண்பானையை எடுத்துட்டு போ. இது வெறும் களிமண் இல்லை, நம்ம பாரம்பரியம். இதை உன் ஹோட்டலில் ஒரு ஓரமாக வச்சுக்க. நீ எப்போதெல்லாம் அவசரப்படுறியோ அப்போதெல்லாம் இந்த மண்பானையை தொட்டு பாரு. அது உனக்கு நிதானத்தை கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பா பாட்டி, இனிமே என் ஹோட்டல்ல மிஷின் சத்தம் கேட்காது. இந்த மண்பானை வாசனை தான் ஊரையே கூட்டும். கதிர் காரில் ஏறுகிறான். கார் நகரத்தை நோக்கி போகும்போது அவன் கண்ணாடியில் தன் கிராமத்தை பார்க்கிறான். கதிர் இப்போ வெறும் பிசினஸ்மேன் இல்ல, ஒரு உண்மையான சமையல் கலைஞன். கதிர் கிராமத்துல இருந்து வெறும் மண்பானையோட மட்டும் வரல, ஒரு பெரிய நம்பிக்கையோட வந்திருக்கான். அதே விமர்சகரை வரவழைச்சு இது அவரோட கௌரவ போராட்டம்னு நிக்கிறான். என்ன கதிர், லட்சக்கணக்கான ரூபாய் மெஷினை எல்லாம் ஓரம் கட்டிட்டு இப்படி பழைய பானைகளை வச்சிருக்க? இதான் நீ கத்துக்கிட்டு வந்த வித்தையா? சார், நீங்க போன முறை சொன்னது சரிதான். நான் ஒரு வியாபாரியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சமையல்காரனா நிக்கிறேன். இந்த சாப்பாட்டை சுவைச்சு பாருங்க. இதுல உயிர் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. கதிர், இது இது எப்படி சாத்தியம்? இதுல எந்த இத்தாலியன் மசாலாவும் இல்லை சார். என் நிலத்து மண்ணில் செஞ்ச மண்பானை, அப்புறம் என் பாட்டி சொல்லி கொடுத்த நிதானம். 5 நிமிஷத்துல சமைக்கணும்னு நான் நினைக்கல, சாப்பிட வரவங்க திருப்தியா சாப்பிடணும்னு நினைச்சு சமைச்சேன். அற்புதம் கதிர். அந்த பழைய கிராமத்து கைமணம் இப்போ உன் விரல் நுனியில் இருக்கு. உணவோட ரகசியத்தை நீ பிடிச்சிட்ட. ஆனா இந்த சுவை ஊர் மக்களுக்கு பிடிக்குமா? ருசியான சாப்பாட்டுக்கு ஊர் வித்தியாசம் இல்லை சார், அது எல்லாருக்கும் பிடிக்கும். விமர்சகர் பாராட்டிட்டு போயிட்டாரு. ஆனா இப்போ கதிரோட நிஜமான சவால் ஆரம்பமாகுது. ஊர் மக்கள் கூட்டமா வர்றாங்க. கதிரோட மண்பானை சமையல் நகரத்து மக்களை கவருமா? ஒரு காலத்துல மெஷின் சத்தம் கேட்ட இந்த இடத்துல இப்போ மண்பானை கரண்டியால கிளற சத்தமும் மக்களோட திருப்தியான பேச்சும் தான் கேட்குது. கதிரோட இந்த மாற்றம் ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்திடுச்சு. கதிர், அன்னைக்கு நான் உன்னை ஒரு வியாபாரின்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ ஒரு மந்திரவாதி. இந்த சுவை என் சின்ன வயசுக்கு என்னை கொண்டு போயிருச்சு. இது என் மந்திரம் இல்லை சார், இது என்னோட வேர். நான் என் பாட்டிக்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த அன்பு தான் இந்த ருசிக்கு காரணம். இப்போ எனக்கு தெரியுது, மெஷின் கொடுக்காத உயிர் இந்த மண்ணில் இருக்குன்னு. பாட்டி பாருங்க, நம்ம மண்பானை சமையலுக்கு இங்கே எவ்வளோ கூட்டம்னு. எல்லாரும் நீங்கள் செஞ்ச குழம்பு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சமையல்ங்கிறது வெறும் பசியை தீர்க்கிறது இல்லை கதிர், அது ஒருத்தரோட ஆத்மாவை தொடுறது. அந்த பக்குவத்தை மட்டும் என்னைக்குமே விட்டுட்டாதே. கதிர் இப்போ நகரத்துல இருந்தாலும் அவரோட மனசு அந்த கிராமத்து மண்ணுலையும் பாட்டியோட அன்பிலையும் தான் இருக்கு. லாபத்தை விட மக்களின் திருப்தியே முக்கியம்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே இங்கே ருசி மட்டும் இல்லை, ஆரோக்கியமும்
பாசமும் கூடவே கிடைக்கும்.